மயிலோட அம்மா பேசுகிறாங்க. கோமதின்ட்டு "எப்பா முருகா நல்ல வேளை காப்பாற்றி கொடுத்துட்டய்யா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மேலே பார்த்துட்டு சாமியை கும்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவங்க அப்பா பேசுகிறாங்க. அப்படியே அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் யோசனை வந்துச்சு, மயிலுக்கு சரவண மாப்பிள்ளைக்கும் தாலி பிரித்து கோர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நாளைன்னு நல்ல நாளாக இருக்குது, ஸோ அன்றைக்கே வச்சிடலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்து வந்தோம். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கே நான் தாராளமாக பண்ணிடலாம், ஏன் கோமதி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு பண்ணின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஓகே தாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீனாக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு தாலி பிரித்து கோர்க்கலாம்னு நினச்சோம். பட் அதுக்குள்ளேயே ராஜிக்கு கதிருக்கு சரி அவங்களுக்கு எதாவது நடக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் அதுக்குன்னு மயிலுக்கு சரவணனுக்கு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 3 பேருக்கும் ஒன் போல் தாலி பிரித்து கோர்த்துலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி பேசுகிறீங்க? ஒரே கல்யாண மண்டபத்தில் 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு கல்யாணம் நல்லாயிருக்கும், இன்னொரு கல்யாணம் பண்ணவங்க வந்து சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் அன்றைக்கி அப்பயே சொல்லி வச்சாங்களே, நீங்கள் என்னடனா இப்போ போய் ஒரே இதில் 3 பேருக்கும் ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அவங்க அம்மா தயக்கத்தோடு கேட்குறாங்க. மயில் வந்து காஃபி கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கும்போது இல்லைம்மா பேசாமல் இருமான்ட்டு